ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது டியாங் எஃப்எஃப் சீட்டர் ஹஸ்பண்ட் அப்சஷன் பார்ட் 7. டியாங் வைன் இப்போ ஒரு ஹாட்டான மேக் அவுட் செக்ஷனில் இருக்காங்க. நல்லாவே ஒரு மிட் நைட் இது. வைன் டியாங்கை ரொம்ப நல்லவங்க, தன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ டியாங் இவ்வளோ அன்பாக தங்கிட்ட இப்போ நடந்துக்கிறனால டியாங்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, அதுவும் மிஸ்டர் கிம்காக இந்த வாய்ப்பை கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு டியாங் தன்னை டச் பண்ணும்போது ரெஃப்யூஸ் பண்ணாமல் டியாங்க்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. டியாங்க்கு பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது. வைன் கூட பயங்கரமாக இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் வைனுக்கு பெயினாக இருந்தாலும், வைன் அழுதாலும் டியாங்கை தள்ளிவிடலை. ஸோ டியாங்க்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் உண்மையிலேயே ஒரு பொண்ணை டச் பண்ணி இந்தளவுக்கு ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு டியாங் இப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க. டியாங்க்கு நல்லா புரியுது வைனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஆனால் டியாங் டச் பண்ண எந்த பொண்ணுக்குமே டியாங் ஃபர்ஸ்ட் கிடையாது அப்படிங்கிறது இப்போ தான் டியாங்க்கு நல்லா புரியுது. ஸோ வைனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, அம்மோ இதுக்கப்புறம் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வைன்கிட்ட எதுவும் சொல்லிக்காமல் வைனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அமைதியாக வைனை டைட்டாக ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வைனுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் டியாங்கோட இந்த கேரிங்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டியாங் கூட இதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே டியாங் தாங்கிட்ட உண்மையிலே அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறது வைனுக்கு புரியுது. ஸோ டியாங்கை வைன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டியாங்க்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு நினச்சிட்டு அமைதியாக டியாங்கை பேக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த நைட் பாஸ் ஆகுது. டியாங்கோட ஹனிமூன் ட்ரிப் எஸ்டர்டேவோட முடிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் டியாங் எகெயின் ஒரு 1 வீக் ஹனிமூன் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பாரிஸில் தான் இருக்காங்க வைன் டியாங் 2 பேரும். எங்கள் அதர் ஹேண்ட் டியாங்கோட மம்மியும் மாயாவும் அப்படியே ஃப்யூரியஸாக நடந்துகிட்ருக்காங்க தன்னோட லிவிங் ஏரியாவில். டியாங்கோட மம்மி மாயா கிட்ட சொல்கிறாங்க, முட்டாள் மாயா, 1 வீக்குக்குன்னு அந்த வைனை கூட்டிகிட்டு போனாவன் பாரிஸ்க்கு. இப்போ எகெயின் 1 வீக் கண்டினியூ பண்ணியிருக்கான் ஹனிமூன் ட்ரிப்பை. என்ன தான் நடந்துச்சுனே எனக்கு தெரியல. ஆனால் டியாங் இப்போ வைன் மேலே அதிகமான ஈர்ப்பில் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அருமையான ஒரு வாய்ப்பை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன். அவன் ஹனிமூன் போகக்கூடாது, உன்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி டியாங் கொஞ்சமேனும் எந்த ஃபோன் காலும் பண்ணாமையே உனக்காக நான் கிளப்புக்கு டியாங் அனுப்பிவிட்டேன் போய் சொல்லி. அவன் கூட ஏதாவது பண்ணி அவன் கூட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம்ல, என்ன தான் பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி, நான் என்ன பண்ணி தொலைகிறது? டியாங்க்கு ஒரு பவுடரை கொடுத்தேன், நீங்கள் கொடுத்த பவுடர் தான் அது. அந்த பவுடர் சாப்பிட்ட ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு விதமான டிசீனஸ்க்கு போனார். ரூம்குள்ளே போய் அப்படியே அவரை படுக்க வச்சுட்டு என் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஐஸ் வாட்டரை கூட ஃபேஸில் தொளிச்சு பார்த்துட்டேன். எழுந்திருக்கலையே, நல்லா ஹேன தூங்கினார். என்னத்தை பண்ணி தொலைகிறது? அதனால் சில வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்க விட்டுட்டேன். என்னை டச்சே பண்ணலை அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. டச் பண்ணலையா? ஓஹோ, உன்னை டச் பண்ணியிருந்தா உன்னை விட்டு போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமாக அவர் என்னை டச் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி 2-3 நைட் ஸ்டாண்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. ஓயோ, உன்னே போய் அண்ணா பெற்றிருக்கானே, நான் என்னத்த சொல்கிறது? வரட்டும், வைனா அதை இதை ஏதாவது சொல்லி கொடுத்து எகெயின் சட்டை மூட்டி விட்டு உன்னைய டியாங்கோட லைஃப்குள்ளே எகெயின் கொண்டு வர்றதுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன். இதை 1 வீக் எப்போ முடியும்னு எனக்கு இருக்குது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு 1 வீக் எக்ஸ்ட்ராவாக நான் என்னோடய ஹனிமூன் ட்ரிப்பை கண்டினியூ பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டான். எதுவுமே பண்ண முடியல என்னால். அப்பா நடக்கட்டும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டியாங்கோட மம்மி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் மாயா டியாங்கோட மம்மியை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, ஓ இந்த டியாங்க அன்றைக்கி நான் என்னை டச் பண்ண வச்சு அதை வீடியோவாக எடுத்து வாங்கிக்கிட்ட காட்டலான்னு நான் நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. அவன் பாட்டுக்கு தூங்கினான். நான் தான் சில வீடியோஸை நானும் அவனும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு பாவ்லா பண்ணி வீடியோ எடுத்தேன். அது கரெக்டாக இருக்கணும். வைன் பார்த்ததும் அதை நம்பிட்டு டியாங்க விட்டுட்டு போயிடணும். சரியான டைம் வரையில் அந்த வீடியோவை காட்டுறேன். அது வரைக்கும் இந்த டியாங் நடத்தட்டும் அவள் கூட லைஃப்பை
அதுக்கப்புறம் இருக்கு என்கிட்ட தான் டேயாங் எங்கள் சித்தியும் வரணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக அவங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேயாங் வைன் 2 பேரும் இப்போ கொரியா வந்துட்டாங்க. இப்போ டேயாங்கோட ரூமில் வைன் டேயாங் 2 பேரும் ஒன்றா பாத்டப்பில் அமைதியாக ஒரு ஹாட் பாத் எடுத்துகிட்ருக்காங்க. டேயாங்கோட ஜஸ்ட்டில் வைன் அப்படியே சாஞ்சு படுத்துட்டு, மிஸ்டர் கிம், என்னாச்சு உங்களுக்கு? என்னை பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்காது. இப்போ 2 மந்த்ஸாக நான் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கீங்க. என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் ஏதாவது என்னைய ஏமாத்துறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா? என்கிட்ட சொல்லிவிடுங்க. உண்மையிலே என்னால் உங்களோட அன்பை ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ண முடியல. கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். கஷ்டமாக இருக்குது டேயாங்க்கு. டேயாங் அப்படியே கீழே குனிஞ்சு வைனை பார்த்து, அம்மோ, உனக்கிட்ட நான் எத்தனை முறை சொல்கிறது? நான் திருந்திட்டேன்டி. உண்மையிலேயே எனக்கு உன் மேலே அன்புன்னு ஒன்று இருந்திருக்கு. ஆனால் எனக்கு தான் அது தெரியல. உன்னையா டிவோர்ஸ் பண்ணணும்னு கோர்ட்லலாம் போய் சொல்லி ஜட்ஜ் முன்னாடி போய் உட்காந்துருக்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்போ கூட அது எனக்கு உரைக்கலை. அங்கிட்ட 2-3 நாள் கழித்து அந்த காயும் ஜோனு உனக்கிட்ட ரோஸ் கொடுத்தானுங்களே, நினைவு இருக்கா? அந்த செகண்ட் தான் எனக்கு தெரிஞ்சது, கண்டவன் வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட ரோஸ் கொடுக்குறதா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு காண்டானது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன் மேலே எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, நல்லது எது கெட்டது எதுன்னு ஆண்டவனாக பார்த்து என் கண்ணை திறந்துட்டார். நான் உன்னையா ஒதுக்கும் போதெல்லாம் நீ என்னை நம்பினேன். இப்போ பின்னாடியே நான் வந்து கிடக்கிறேன்னு நம்ப மாட்டேங்கிறேன். என்ன பண்ணாதான் நீ நம்புவ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. வயனதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. அப்படியே டேயாங்க நிமிர்ந்து பார்த்து சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நல்லா நிமிர்ந்து பாத்டப்பில் படுத்துட்டாங்க. டேயாங் வைன்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க. இந்த விஷயம் டேயாங்கோட டேடிக்கு கூட தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஆஃபீஸில் டேயாங்கோட டேடி டேயாங்கோட ஒவ்வொரு மூவையும் டேயாங்கே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதை பற்றின ரிவ்யூ டேயாங்கோட டேடிக்கு அப்டேட் சொல்லிகிட்ருக்காங்க. அதை வச்சு டேயாங்கோட டேடிக்கு நல்லா புரியுது, வைன் மேலே டேயாங் அன்பாயிட்டாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணி 1 இயர் டைமிங்கில் டேயாங் எப்படியும் வைனை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிற நினப்பில் இப்போ ரொம்பவே நிம்மதியாக இருக்காங்க டேயாங்கோட டேடி. இந்த மாதிரி ஒரு 2 மந்த் பாஸ் ஆகுது. இந்த 2 மந்தில் மாயாவும் டேயாங்கோட ஸ்டெப் மாமும் என்னென்னமோ மாயாவையும் வைனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் டேயாங் ஒரு தடவை முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாற்றிக்க மாட்டாங்க. ஸோ டேயாங்க்கு மாயாவை சுத்தமாக பிடிக்கல. மாயாவை பற்றி புகழ்ந்தோம், வைனை பற்றி ரொம்ப தப்பாகவும் சில டைமில் டேயாங்கோட மம்மி பேசும்போது இப்போ டேயாங் அவங்க மம்மிக்கிட்டேயே ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே புரியலை டேயாங்கோட மம்மிக்கு. டேயாங்கோட 5 ஏஜிலேருந்து அவங்க டேயாங் கூடவே நிழல் போல சுற்றிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்து டேயாங்கை நல்லா கெடுத்து விட்டவங்களே டேயாங்கோட ஸ்டெப் மாம் தான். ஸோ டேயாங்கோட ஸ்டெப் மாம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க டேயாங். ஆனால் இப்போ ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. வைனை பற்றி ஒரு சின்ன வேர்டை தப்பாக பேசினாலும் டேயாங்கோட ஸ்டெப் மாமை பார்த்து டேயாங்கே பயங்கரமாக முறைக்கிறாங்க. சில டைமில் சைடில் பிளேட்லாம் தூக்கி அடிக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. ஏன்னா டைனிங் டேபிளில் தான் அதிகமாக வைன் வந்து காலேஜ் போகிறனால மீட் பண்ணிக்க முடியும். ஸோ வைனை வச்சுக்கிட்டே சில டைமில் டேயாங்கிட்ட தப்பாக பேசும்போது பிளேட்டை தூக்கி அடிச்சிருப்பாங்க டேயாங். வைனுக்கே பயங்கர ஆச்சரியம் இதெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா டேயாங்க்கு நல்லா புரியுது வைனை தப்பாக தன்னோட மம்மியுமே சொல்லித்தர்றாங்க அப்படின்னு. ஸோ டேயாங்கோட மனசுக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத இடத்துல வைன் இப்போ இருக்காங்க. டேயாங் வைன் இல்லாட்டி தான் இல்லைங்கிற நிலைமைக்கு இந்த 2 மந்த்துக்கு வந்துட்டாங்க. ரீசன் அந்தளவுக்கு வைன் டேயாங்க உண்மையிலே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. பத்தாத குறைக்கு மினியையும் மினியோட மம்மியையுமே டேயாங்க்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே தான் மேலே யார் அன்பாக இருக்காங்கங்கிறத ஃபீல் பண்ண முடியுது டேயாங்கால். மினி இப்போ ஈவினிங் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க டேயாங் கூடவே. டேயாங்கோட பர்சனல் பிஏவா மினி இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மினியுமே ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. ஸோ மினி நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க ஆஃபீஸில் டேயாங்க்கு. ஆனால் மாயாவோட எஜுகேஷ்னல் ஸ்கில்லும் பிஸ்னஸ் ஸ்கில்லும் சுத்தமாக புவராக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, மம்மிக்காகன்னு சொல்லி இருந்தாலும் மாயாவை அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்தில் வச்சிட்ருக்காங்க. இந்த 2 மந்த்ஸாக இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம்.
வைன் இப்போ நைட் ஒரு 10 o'clock போல் தூங்காமல் இப்போ வரைக்கும் டேங்காகவே முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. டேங் தன்னோட ஆஃபீஸில் மீட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ரூம்குள்ளே வந்து வைன் தூங்குறாங்களான்னு செக் பண்ணும்போது தான் வைன் உட்காந்துருக்குது தெரியுது. வைனை பார்த்துட்டு, ஏ வைன், தூங்கலையானோ நீ? எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க? மார்னிங் காலேஜ் இருக்குது, தூங்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டர் கிம், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். என்ன விஷயம்? ஏதாவது செமினார் எடுக்கணுமாண்ணா? ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கியா என்ன? அதை கூட நான் படிச்சுட்டு வந்துடுறேன். நாளைக்கும் நாளைக்கும் எனக்கு கிளாஸஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்லை, வேறு ஒரு விஷயம் அங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங் கோட்டை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணி சைடில் வச்சுட்டு அப்படியே வைன் பக்கத்தில் போய் உட்காந்து, என்ன பேபி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆசையாக. டேங்கோட ஹேண்ட்ஸில் வைன் ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு, இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் டேடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது டேங்க்கு. அப்படியே அந்த கிட்ட நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு, என்னடி இது, உண்மையிலேவா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே தான், நான் மம்மி ஆகிட்டேன், நீங்கள் டேடி ஆகிட்டீங்க. அங்கிள்கிட்ட கூட இன்னும் நான் சொல்லலை, நீங்கள் ஃபோன் போட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக, இப்போ டேடி தூங்கிட்டுருப்பாங்க. நான் ஏர்லி மார்னிங்கே நான் டேடிக்கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேபி அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க டேங். இது எல்லாத்தையும் டோர்வே கிட்ட ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க டேங்கோட மம்மி. டேங்கோட மம்மிக்கு இது தான் வேலையே. டேங் ரூம்குள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணாவே டேங்கோட மம்மி அப்படியே டோர்கிட்ட வந்து நின்று அப்படியே கவுனிச்சு கீஹோலில் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்ருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் சில டைமில் மினியோட மம்மி நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியும், எதையும் வெளியில் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஆனால் இப்போ எல்லா மெய்ட்ஸும் வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா, ஸோ ஈஸியாக போயிடுச்சு டேங்கோட மம்மிக்கு. பை காட், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள் அந்த வைன். ஐயோ, இது எப்படி நடந்தது? இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதே. ஐயோ, அந்த ஹனிமூன் ட்ரிப்பை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் உண்மையிலே என்ஜாய் பண்ணான் அவள் கூட. ஐயோ, என்னது இது? டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 1 year பீரியடில் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவள் கன்சீவ் ஆனானா எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும்? ஐயோ, இவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்னோட மாயாவை மேரேஜ் பண்ணிப்பான்னு பார்த்தா, ஐயோ போச்சு, உண்மையிலேயே அப்போ மாயா மேலே கோவமாக தான் இருக்கானா? அதனால தான் வைன் கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டானா? ஐயோ நெவர், இதை நான் ஒத்துக்க மாட்டேன், ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வேகமாக தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத டேங்கும் வைனும் ரொம்ப ஹாப்பியாக குழந்த பிறந்தா எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற வரையும் பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து. அந்த டைமில் வைன் சொல்கிறாங்க, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் பாத் பண்ணிவிட்டு வாங்க தூங்கணும், நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் காலேஜிற்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக படுத்துட்டாங்க. டேங் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆக கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங் தன்னோட லிவிங் ஏரியாவில் டிக்கா ரெடியாகி உட்காந்துட்ருக்காங்க. வைன் இப்போ ஸ்டெப்ஸில் வேகமாக கீழே வந்துட்டுருக்காங்க. டேங் வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஏ வைன், எதுக்கு இப்படி வேகமாக வந்துட்டுருக்கா, மெதுவாவா அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு இப்போ தான் நினைவு வருது. சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவாக நடந்து டேங் கிட்ட வர்றாங்க. டேங் கிட்ட வந்ததுமே மினியையும் மினியோட மம்மியையும் வைன் போய் வேகமாக கிச்சனில் பார்த்து தான் கன்சீவாக இருக்க விஷயத்த சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு மினிக்கும் மினியோட மம்மிக்கும். 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க வைனை. ஐயோ, மிஸ்டர் கிம்முக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? முதலாளிக்கிட்ட சொல்லியாச்சாமோ அப்படின்னு கேட்குறாங்க மினியோட மம்மி. சொல்லியாச்சா ஆண்டி, மார்னிங்கே சொல்லிட்டாங்களாம், அங்கிள் என்கிட்ட விஷயம்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும், முடிஞ்சால் நீ காலேஜ் போகாமல் வீட்டில் இருந்து ஹோம் ஸ்கூலிங் போட்டுக்கோயேன், இங்கிட்டும் அங்கிட்டும் ஏன் நீ தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு வீட்டில் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, இன்னும் 6 months இந்த இயர் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் தான். ஸோ பேபி பம்ப் தெரிகிற வரைக்கும் நான் காலேஜ் போகிறேன், அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துக்கிறேன், குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒரு 6 month வரையும் போகலாம், ஸ்டொமக் அந்தளவுக்கு தெரியாது, சரி சொல்லும், வா நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினியோட மம்மி டைனிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த டைமில் டேங்கோட மம்மி இதெல்லாம் அப்படியே பேக் சைட்லேருந்து கேட்டுகிட்டே இருந்துட்டு, என்ன வாயின், உன்னோட மாமியார்னு நான் இருக்கேன், ஆனால் வேலைக்காரவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட எனக்கு நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு கோல்டு வாய்ஸில் கேட்குறாங்க. வைனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
இல்லைங்க ஆண்டி, உங்களை நான் பார்க்கல மார்னிங்லேருந்து. இப்போ தான் நான் கீழே வந்தேன். ஆண்டியை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அதனால தான் சொன்னேன். நான் கன்சீவாக இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு போய் டேங் பக்கத்தில் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டாங்க. டேங் இப்போ தன்னோட ஃபுட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வைனை பார்த்து டேங்கோட மம்மி சொல்கிறாங்க, என் பையன்கிட்ட இருந்து இன்னும் ஒரு அதிகம் போனால் ஒரு 7 மந்தில் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு போயிடுவேன். இப்போ கன்சீவாக இருந்தால் என் பையன்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு வைனுக்கு. டேங் ஒரு கோல்டு ஃபேஸில் தன்னோட ஸ்டெப் மாமை பார்த்து, மம்மி எதுக்காக என்னையை விட்டுட்டு அவள் போகணும்? அவள் கன்சீவாக இருக்கா என்னோட பேபிக்கு அப்படின்னா அவள் கூட வாழணுங்கிற ஆசையில் தானே நான் டச் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு அவளை நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்? டிவோர்ஸ் எல்லாம் நான் வாபஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ டிவோர்ஸ் கேஸ்னு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது எதுக்காக 7 மந்தில் வேணே விட்டுட்டு போகிறா? என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். டேயாங்கோட மம்மிக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்படியே எழுந்து நின்றுட்டாங்க. டேயாங், மாயாவோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாயாவோட நிலைமைன்னா புரியலை எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். டேயாங் என்ன பேசுகிற? வைனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ மாயாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, இப்போ வைனை கன்சீவ் ஆக்கி விட்டுருக்க, அப்போ மாயாவோட லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாவோட லைஃப்பை பற்றி ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? அவங்க மம்மி டேடிக்கிட்ட போய் அதை கேளுங்க. வெக்கம் கட்டவ, அவளை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, எரிச்சலாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் அவங்களோட ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. பேசவே முடியல டேயாங்கோட மம்மிக்கு. டேயாங் என்னப்பா அது, இந்த ஒயின் எதுவும் உனக்கிட்ட அதை இதையும் சொல்லி கொடுத்து மயக்கி வச்சுருக்காளா உன்னைய? நானும் 4 மாதமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னைய. எனக்கிட்ட கூட சரியா நீ பேச மாட்டேங்கிற. என்ன பண்ண அந்த ஒயின்? ஐயோ இவ கெட்ட பொண்ணு, இவ கன்சீவாலாம் இருந்தால் அது உன்னோட குழந்தையா இருக்காது, நம்பாத அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. கோபம் வந்துடுச்சு டேங்க்கு. அப்படியே எழுந்து தன்னோட மம்மியோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஆஹா, என்னடா அது இப்படி இழுக்கிற அப்படின்ங்கிறாங்க. இழுக்காம அவங்க அண்ணா பொண்ணு ரொம்ப நல்லவ, என் பொண்டாட்டி கெட்டவளா? மம்மி போதும், நிறுத்திக்கோங்க. என் மாமா பொண்ணுன்னு எனக்கு மாயா மேலே அன்பு உண்டு இப்போ வரைக்கும் கூட. ஆனால் என் பொண்டாட்டின்னு அவளை ஒரு நிமிஷம் கூட நான் நினச்சி பார்க்க மாட்டேன். கேவலமானவள்லையே அவள் முக்கியமானவ. அவளுக்கிட்ட எனக்கிட்ட குஜா தூக்கிக்கிட்டு வரீங்களா நீங்கள்? பிச்சு போடுவேன் பிச்சு. என் டேடி பேச்சையே நான் கேட்க மாட்டேன், உங்கள் பேச்சை மட்டும் தான் நான் கேட்பேன். ஆனால் நீங்கள் என்னையை விட உங்கள் அண்ணன் பொண்ணு மேலே ரொம்ப அன்பு காட்டுறீங்க போல். அப்படி அன்பு காட்டினீங்கன்னா உங்கள் அண்ணன் பொண்ணோட வச்சுக்கோங்க. எனக்கிட்ட உங்கள் அன்பை கொண்டுட்டு வந்து என்னையும் பொண்டாட்டியும் பிரிக்காதீங்க. வைனை எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு, முதல்ல பிடிக்கலை, இப்போ பிடிச்சிருக்கு. அவள் கூட தான் என் லைஃப்பை லீட் பண்ண நான் விருப்பப்படுறேன். தேவையில்லாமல் நீங்கள் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு மாயாவை மேரேஜ் பண்ணுன்னு இன்னொரு தடவை சொன்னீங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் தன்னோட இட்லி பிளேட்லேயே ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு கார்கிட்ட போயிட்டாங்க. வைனுக்கு அப்படியே குளிர்ந்து போச்சு மனசே. அப்பா நல்லா திட்டினார் இந்த ஆண்டியை. இதோடு இந்த ஆண்டி கம்முன்னு கிடக்கட்டும். ஏதோ எனக்கு ஒரு நல்ல நேரம் டேயாங் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அன்பாக இருக்காங்கன்னா இந்த ஆண்டிக்கு என்ன பிரச்சனை? இவங்க அண்ணா பொண்ணை மேரேஜ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரதில் இவ்வளவு வெறி. நல்லா திட்டு வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக கிளம்பிட்டாங்க. மினியுமே வைன் பின்னாடி கிளம்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஆப்போசிட்டில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்த மாயாவுக்கு தாங்க முடியலை கடுப்பு. ஆண்டி பார்த்தீங்களா, அந்த வைன் ஏதோ மயக்கிட்ட ஆட்டையாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகிறாங்க. ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க டேங்கோட மம்மி. அம்மா ஆண்டி எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு அழுகிறாங்க. அட்டிக்காம வெக்கம் கட்டவளே, ஓஹும் யோஹோ ஓ லட்சணம் தெரிஞ்சு போயிடுச்சு அவனுக்கு. டேங் கூட மட்டுமா நீ நைட் ஸ்டாண்ட் பண்ண? எத்தனை பேர் கூட பண்ணி தொலைஞ்சியோ? ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தாண்டி உன்னை வேணான்னுங்கிறான். எனக்கு நல்லா புரியுது, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு புலம்புறாங்க. ஆண்டியுமே சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க. டேங்கோட மம்மியும் மாயாவும் இந்த மாதிரி அழுதுகிட்டே பயங்கர ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கத வாலுக்கு சைடில் இருந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மினியோட மம்மி, ஐயோ இந்த 2 ராட்சசிகளும் ஏதாவது பிளானை போட்டு தொலைஞ்சிருவாங்களோ என்னமோ தெரியலையே, இந்த அளவுக்கு வெறி பிடிச்சி போன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நானே இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன், டேங்கையா வைனை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு. அது பொருட்களையே இந்த பொம்பளைக்கு. மூஞ்சியை பாரு. ஸ்டெப் மாம்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு டேங்கை கெடுத்ததே இவங்க தான்.
இப்போ டேங்கா பார்த்து ஒரு நல்ல லைஃப்குள்ளே ஒயின் கூட வாழலான்னு பார்த்தாலும் விடமாட்டாங்க போலையே. ரொம்ப கவனமாக அவங்கள்ட்ட ஒரு கண்ணு வச்சுக்கணும். ஒயினுக்கு இவங்க எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்னு மினியோட மம்மி தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. டேங்கோட மம்மியும் மாயாவும் அமைதியாக உட்காந்துட்டு, இங்கே பாரு, என் ரூம்குள்ளே நீ வந்து டேங்கையும் ஒயினையும் எப்படி பிரித்து விடுறது அப்படிங்கிறத பேசிக்கிறத பற்றி வெளியில் யாருக்கும் லீக் அவுட் ஆகக்கூடாது. கேஷுவலாக நீ என் ரூமுக்கு வந்துட்டு போகிற, அவ்வளோதான். இங்கேருந்து போகும்போது யாராவது இங்கே நிற்கிறாங்களா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு யாரும் இல்லாத டைமில் ரூமை விட்டு வெளியில் போ. நம்ம பண்ணக்கூடிய வேலை அந்த மாதிரி 2 பேரும் பிடிபற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டேங் மம்மி. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அதெல்லாம் பிடிபட மாட்டோம். என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, உங்ககிட்ட சொன்னேன்னா. டேங்கும் நானும் ஒன்றாலாம் அந்த வீடியோவில் இல்லை, ஆனால் ஒன்றா இருக்கிற மாதிரி நான் ப்ரிட்டன் பண்ணிட்டேன் அந்த வீடியோவில். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைக்காதுல்ல. அதான் நீங்கள் டேங் அனுப்பி விட்டீங்களே இந்த கிளப்புக்கு, அதான் அந்த பவுடரை கூட ட்ரிங்க்கில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா டேங் உங்ககிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு. என்கிட்ட டேங் வரலை, தூங்கிட்டான். இருந்தாலும் அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோ என் கையில் இருக்குது. ஒயினுக்கிட்ட அந்த வீடியோவை நான் காட்டி 2 பேரையும் பிரித்து விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கோட மம்மி அப்போ, சூப்பரான வேலையை பார்த்துருக்கு பேபி. என்னோட குணம் இப்போ தான் உனக்கு கொஞ்சமாவது இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். பல வேலைகளை பார்த்து தானே நான் மிஸ்டர் கிம்மை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்தேன். அதே மாதிரி இன்னும் சில வேலைகளை பார்த்து உனக்கும் டேங்க்கும் நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். டேங்கோட மம்மி மண்டையை போட்டதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு டேங்கை பார்த்துக்க வந்த பேபி சிட்டர்னா அழகாக அவனுக்கு ஸ்டெப் மாமா உட்காந்தேனா, அதே மாதிரி ஒயினோட குழந்தைய ஒரு வழி பண்ணிவிட்டு ஒயினோட இடத்துக்கு நீ வரணும். அதுக்கு ஒயினையும் டேங்கையும் அழகாக நீ பிரித்து விடணும். இதில் ஒயின் செத்து போனால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாப்பா நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, அதை பற்றி பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நான் ஒயின்கிட்ட காட்டி சண்டையை மூட்டி விட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒயினுக்கும் என் காலேஜில் இருக்கக்கூடிய காய் ஜோனுக்கும் லிங்க் இருக்குதுன்னு டேங்கை நம்ப வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான ஐடியா, என்ன பண்ணி நம்ப வைக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. காய்கிட்டையும் ஜூன்கிட்டையும் போய் ஒயின் எழுதின மாதிரி ஒரு லவ் லெட்டரை நானே எழுதி கொடுக்க போகிறேன். அவனுங்க வந்து லவ் லெட்டரை படித்து பார்த்துட்டு ஒயின் தன்னை விரும்புகிறான்னு நினச்சிக்கிட்டு ஒயின்கிட்ட வரப்போகிறானுங்க. அப்புறம் மிருகலை வேடிக்கை அப்படின்னு சிரிக்கிறாங்க. ரொம்ப மட்டமான ஐடியாவாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு யோஜனைக்கு எதுவும் தோண மாட்டேங்குது. இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணு, பார்த்துக்கலாம். ஒயின் இப்போ 3 மந்த் தான் கன்சீவாக இருக்கா. இன்னும் நம்மளுக்கு டைம் 7 மந்த் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம் இல்லாட்டி அந்த குழந்தையும் உயிரோடு இருக்கக்கூடாது, அந்த ஒயினும் உயிரோடு இருக்கக்கூடாது. டேங் முழுசாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இன்றைக்கி டேங்கும் ஒயினும் ஒன்றா தான் காலேஜ் போயிட்டுருக்காங்க. டேங் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயின் டேங் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பேக் சீட்டில் மாயாவும் மினியும் உட்காந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ டேங் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஈவினிங் செக்கப்புக்கு போகணும் பேபி. ஈவினிங் வந்ததும் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், குயிக்காக ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைடில் திரும்பி டேங்கை ஒயின் பார்த்துட்டு, ஓகே மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் இருக்க சீனரிஸை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஆசையாக ஒயினை பார்த்துட்டு டேங் எகெயின் காரை காலேஜில் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அந்த ஃபுல் டேவும் டேங் ஒயின் 2 பேரும் கிளாஸஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் சில் பண்ணலாம் அப்படின்னு லன்ச் பிரேக்கில் சைடில் இருக்கக்கூடிய கிராஸ் ஃபீல்டு சைடு போயிருக்காங்க. காலேஜுக்கு சைடில் அசம்பிளி பண்ணக்கூடிய இடத்துல தான் அந்த கிராஸ் ஃபீல்டு இருக்கும். ரொம்ப அழகழகான பூக்கள்லாம் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய மரங்களும் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அந்த இடம். அங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போய் உட்காந்துருப்பாங்க. சில பேர் அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த இடத்துல தான் டேங் ஒயின் 2 பேரும் அங்கே போட்டிருக்க ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் காய் ஜூன் 2 பேரும் கிடுக்கிடுன்னு ஒயின்கிட்ட வந்து ஒயின் டார்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் வந்துடுச்சு டேங்க்கு. அப்படியே எழுந்து நின்று, டேய் அடி வாங்கினது பத்தலையா அவங்களுக்கு? ஒயின் டார்லிங்கா? யார் பொண்டாட்டியோ யார் டார்லிங்கிறது அப்படின்னு கத்துறாங்க. ஒயினுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. மிஸ்டர் கிம் கத்தாதீங்க, அமைதியாக இருங்க. காய் ஜூன் என்ன வேணும் உங்களுக்கு?
எதுக்கு வந்து என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின், எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த டியாங் உன்னை மிரட்டி தானே அவன் பக்கத்தில் உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பேபி. நீ எதுக்காக பயப்படுற? அதான் நீ எங்ககிட்ட லெட்டராகவே எழுதி கொடுத்துட்டியே. எதுக்கும் நீ பயப்பட தேவையில்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஒரு ப்ராப்ளமும் இல்லை. குழந்தையோடையே உன்னை நாங்கள் ஏற்றுக்குறோம். இந்த கழுதையை கலட்டி விடு வா அப்படின்னு சொல்கிறாங்க காய். திக்குன்னு இருக்குது வைனுக்கு. என்ன பேசுகிறீங்க? என்ன லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜூன் சொல்கிறாங்க, இங்கே பாரு வாயின், எங்களை பிடிச்சிருக்கு, பழகாம மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே. நான் கன்சீவாக இருக்கேன். என் குழந்தையோட என்னை ஏற்றுக்கிறீங்கன்னா நான் இப்போவே உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இருக்கேன். எனக்கு டேங்கை சுத்தமாக பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி என்கிட்ட கொடுத்துப்புட்டு, என்னது இது? இப்போ டேங் பக்கத்தில் இருந்ததும் எதுக்காக பயப்படுற? நான் இருக்கேன், என் அண்ணா காய் இருக்கான், தூக்கி போட்டு 2 பேரும் இவனை மிதிச்சு போடுவோம், நீ வா அப்படின்னு ஹேண்ட்ஸப் பிடிக்கிறாங்க. அவ்வளோதான், டேங் அப்படியே ஜூனோட காலரை பிடிச்சி சைடில் இழுத்துட்டாங்க. என்னது, தூக்கி போட்டு மிதிச்சிருவீங்களா 2 பேரும்? மிதிங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜிமினும் ஜங்குக்கும் சைடில் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. காயும் ஜூனும் டேங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட வந்துட்டாங்க. ஜிமின் அப்போ, ஏய் ஜோன், என்னடா பிரச்சனை? டேங், எதுக்கு இப்படி அவன் ஷர்ட்டை பிடிக்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுறாங்க 2 பேர்த்தையும். அந்த டைமில் காய் வந்து, வாயினுக்கு இந்த டேங் கூட வாழ விருப்பம் இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், டேங் கூட இருக்க பயமாக இருக்குது, உங்கள் 2 பேரையும் நான் பழகாம மேரேஜ் பண்ணிக்க ஓகே, என்னை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னான். அதான் கூட்டிகிட்டு போக வந்தோம். இப்போ என்னடானா வாயின் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு ஏதோ நாங்கள் சும்மா சொல்கிற மாதிரி ஒன்றும் புரியாத மாதிரில நின்றுக்கிட்டு இருக்கா. என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் அப்போ காய்கிட்டையும் ஜூன்கிட்டையும் போய் நின்று, இங்கே பாருங்கள் சீனியர், நான் எந்த லெட்டரையும் யாருக்கும் எழுதி கொடுக்கல. 2வது, நான் கன்சீவாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையிலே நான் லெட்டர் எழுதி கொடுக்கல யாருக்கும். எனக்கு மிஸ்டர் கிம்மை தான் பிடிக்கும், நான் அவர் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலேஜில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எதுக்காக அப்படி ஷவுட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், பொய் எதுவும் பேசிக்கிட்டு என் லைஃப்பில் பிரச்சனை பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் ரொம்பவே ஒரு கோவமான வாய்ஸில். அந்த டைமில் டேங் வாயினை அப்படியே பேக்கில் இருந்து ஹக் பண்ணி, அம்மோ பதட்டப்படக்கூடாது, இவனுங்க என்ன சொன்னாலும் நான் நம்புவேனா, இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லி சைடில் இருக்க பெஞ்சில் உட்கார வச்சுட்டு டேங் ஒரு ஃபயர் ஐஸில் அப்படியே நிமிந்து காயும் ஜூனையும் பார்த்து, என்ன லெட்டர்டா அது, லெட்டரை கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறாங்க. லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜெராக்ஸ் போட்ட மாதிரி காயோட லெட்டரில் என்ன எழுதியிருக்கோ அதே மாதிரி தான் ஜூனோட லெட்டர்லையும் எழுதியிருக்கு. ஆனால் அது வைனோட சைன் கிடையாது. டேங் அப்படியே கவனித்து பார்த்துட்டு, ஏய் முட்டாளுங்களா, யாராவது லெட்டர் எழுதி கொடுத்து வைன்னு சொன்னாங்கன்னா அது வைன் எழுதுனது ஆகிடுமா? இது வைனோட சிக்னேச்சரும் கிடையாது, அவளோட ஹேண்ட் ரைட்டிங்கும் கிடையாது. என்னது இது, நீங்களா உன்னை எழுதிக்கிட்டு வந்து எனக்கும் என் வைனுக்கும் பிரச்சனையை பண்ண பார்க்குறீங்களா? பொட்டனா அப்படி இருக்கும் அப்படின்னு அடிக்க போகிறாங்க டேங். அவ்வளோதான், காயும் ஜூனும் அடிக்க வர்றாங்க டேங் அப்படியே ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க தன்னோட லெக்ஸை வச்சு ஜூனோட லெக்ஸில். அப்படியே நீஸில் உட்காந்துட்டாங்க ஜூன். அம்மா, டேய் ஏன் காய் என்னன்னு கேள்றா இவனை அப்படின்னு கத்துறாங்க. அதுக்குள்ளே டேங்கையும் காயும் ஜூனையும் பிரித்து விட்டுட்டாங்க சங்குக்கும் ஜிமினும். வைனுக்கு ஒன்றும் புரியலை, அப்படியே உட்காந்து பதட்டமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் டேங் வைன்கிட்ட வந்து, வைன் பேபி, இவனுங்களுக்கு இருக்கு ஒரு நாள், நீ வா, இவனுங்க ஏதாவது பிளாபரி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைனோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி அங்கேருந்து வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க டேங். இப்படியே இந்த டே பாஸ் ஆகுது. வைனுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் டேங் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. இந்த லெட்டரை பற்றி பெருசாக எடுத்துக்கல. ஸோ கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்காங்க வைன். டேங் இப்போ வைனை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ வேகமாக ரெடியாகி நாளைக்கு டாக்டரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் இப்போ தன்னோட ரெஸ்டிங் ரூமில் ஆப்போசிட்டில் மாயா கிட்ட உட்காந்துக்கிட்டு, என்னடி இது, என்னது இது அப்படின்னு அதட்டுறாங்க. மாயா பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய்ச்சி, நான் கேட்டால் எனக்கிட்ட திருப்பி என்னதுன்னு கேட்பியா? நீ தானே எழுதியிருக்க. வைன் மாதிரி காய்கிட்டையும் ஜூன்கிட்டையும் இந்த மாதிரி லெட்டர் எழுதி எதுக்காக கொடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஐயோ, வைன் இப்படியெல்லாம் பண்ணுறாளா? நீங்கள் வைனை போய் கேட்காம எனக்கிட்டே வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாயா.
2 சீக்ஸ்லையும் பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டாங்க டேங். அப்படியே 2 சீக்ஸையும் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ஆஹா, அந்த தேங் எதுக்காக அடிக்கிற அப்படின்னு அழுகுறாங்க. இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங், எனக்கு தெரியாதா? உன் கோழிக்கு இருக்கிற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை அழகாக எழுதி கொடுத்துருக்க. இந்த கேவலமான ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றை தவிர வேறு யாரும் எழுத முடியாது. ஒயினோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே முத்து முத்தாக இருக்கும். முட்டாளே, அந்த காய்க்கு ஜோனுக்கு ஒயினை பற்றி ஒன்றும் தெரியாது. பார்த்து சைட் அடிக்கிறதோட சரி. ஆனால் ஒயின் கூடவே நான் குழந்தையிலேருந்து வளர்ந்துருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங்க்காகவே என்னோடய டேடி அவளுக்கு தினமும் ஒரு சாக்லேட் கொடுப்பாரு. அவ்வளவு அழகாக எழுதுகிற பொண்ணு ஒயின். அவளை மாதிரியே ஒரு சிக்னேச்சரை போட்டு அவளை மாதிரியே எழுத பார்த்து இந்த வேலையை நீ தான் பண்ணுவ, எனக்கு நல்லா தெரியும். நான் கிம் தயாங், என்னை நீ ஏமாற்ற முடியாது. உன்னோட இனிப்பான பேச்சை நான் நம்பிக்கிட்டு ஒரு காலத்தில் உங்ககிட்ட சுற்றிக்கிட்டு கிடந்தேன். ஆனால் இப்போ கண்ணை முழிச்சிட்டேன். என்னை நீ ஏமாற்றவே முடியாது. எதுக்காக எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரை பிடிச்சி ஆட்டுன்னு ஆடிட்டாங்க டயாங். தெரியாமல் எழுதிட்டேன் சாரு. என்னால் உன்னை மறக்க முடியல. ஒயின் உன் கூட இருக்கிறனால தானே என்னை நீ கண்ணுக்கு மாட்டிக்கிற. உன்னை விட்டுட்டு ஒயின் போயிட்டானா நீ என்கிட்ட வந்துடுவேன்னு நினச்சி இப்படி பண்ணிட்டேன் சாரு அப்படின்னு அழுகுறாங்க. சி, ஒயின் என்னை விட்டுட்டு போயிட்டானா அவளை நினச்சிக்கிட்டே நான் வாழ்ந்துருவேனே தவிர உன்கிட்ட வரமாட்டேன். எழுந்துரை, வெளியில் போ அப்படின்னு அதட்டுறாங்க. போகிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே வெளியில் ஓடி போயிட்டாங்க மாயா. டயாங் அப்படியே தன்னோட ஹேரை க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு தேவைக்கே இல்லாமல் எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காவ. என்னைக்கு எனக்கு குணம் மாறப்போகுதோ இவளை போட்டு தள்ள போகிறேனோ தெரியல அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அமைதியாக வந்து உட்காந்துட்டாங்க தன்னோட சோஃபாவில். எங்கள் அதர் ஹேண்ட் ஒரு டியரி ஐஸில் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, உன்னையும் நான் விடமாட்டேன், உன் சொத்துக்களையும் யாருக்கும் கிடைக்க நான் விடமாட்டேன் டயாங். நீனும் எனக்கு தான், உன் ப்ராப்பர்ட்டிஸும் எனக்கு தான். நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. என்னையே நீ அடிச்சிட்டியா? நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு அழுதுகிட்டே வேகமாக மாயா டயாங்கோட மேன்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. ஒயின் இப்போ தன்னோட ஹோம்ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இப்போ ஹேயாக பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே மூவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டோரை வைடாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஆண்டியும் மாயாவும் ஒயினை பார்க்குறதுக்காக ஒயின் ரூம்குள்ளே வர்றாங்க. ஒயின் இவங்க 2 பேரும் இவ்வளோ வேகமாக வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்து நிற்கிறாங்க. ஆண்டி, மாயா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேணுமா? அசிங்கம் பிடிச்சவளே, என் லைஃப்பை நீ பறிச்சுக்க பார்க்குறியா? ஒரு நாளும் நான் விடமாட்டேன். டேங்க்கு நான் கன்சீவாக இருக்கேன். 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. என் குழந்தைக்கு டேடினாது டேங் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீ என் டேங்கிட்ட அழகாக காட்டி மயக்கி வச்சுருக்க, அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. மாயா, என்ன பேசுகிற நீ? உன் வாயை திறந்தா பொய் தான் வரும். இப்போ இப்படி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு வந்துட்டியா? அசிங்கமால் அப்படியெல்லாம் பேச அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அந்த டைமில் ஆண்டி, இங்கே பாரு ஒயின், உனக்கு மம்மி டேடின்னு யாரும் கிடையாது. இந்த பாரு அப்படின்னு சைடில் இருக்க ஒரு சின்ன ட்ராலியை அப்படியே ஒயின் முன்னாடி எடுத்து வச்சு, இதில் 50 லட்சம் பணம் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிடு. என் அண்ணா பொண்ணு டேங்கோட குழந்தைக்கு மம்மி ஆயிட்டா. ஏதோ சின்ன சண்டை இவங்களுக்குள்ள, அதனால் டேங் இவக்கிட்ட கோபப்பட்டுக்கிட்டு இப்போ பேச மாட்டேங்கிறான். அது எல்லாத்துக்கும் நீ அவன் பக்கத்தில் இருக்கிறது தான் காரணம். நீ மட்டும் இங்கேருந்து கிளம்பிட்ட, டேங் வந்து மாயாக்கிட்ட எப்போதும் போல் அமைதியாக பேச ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணிப்பாங்க. நீ ஒதுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நான் கன்சீவாக இருக்கேன், 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னது இது? அப்போ என்னோடய குழந்தைக்கும் எனக்கும் யார் பொறுப்பு? நான் டேங்கோட கரண்ட் ஒய்ஃப். என்னோடய ஹஸ்பண்ட் கூட உங்களோட அண்ணா பொண்ணு ஒன்றா இருந்து கன்சீவ் ஆனால் அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் எதுக்கு என் லைஃப்பை விட்டுட்டு போகணும்? 2வது, என்னை தவிர யாரையும் டச் பண்ண மாட்டாங்க டயாங். மற்ற பொண்ணுங்களை கிஸ் பண்ணியிருக்காங்க, ஹக் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வேறு எந்த விஷயத்தையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாமல் லைஃப்பை கெடுக்க பார்க்காதீங்க. தேவையில்லாத டயாங் மேலே இந்த மாதிரி அலகேஷன் போட்டிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். மரியாதையை ரூமை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அவ்வளோதான்.
கோபம் வந்துடுச்சு டேங்கோட மம்மிக்கும் மாயாவுக்கும். ஏய் முட்டாள், நீ 3 மந்த் தாண்டி கன்சீவாக இருக்கா, மாயா 4 மந்த் கன்சீவாக இருக்கா. உன்னை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாயாவை தான் டச் பண்ணியிருக்கான் என் பையன். ஏதோ ஒரு சண்டை 2 பேத்துக்குள்ளே உன்கிட்ட வந்துட்டான். மாயா மேலே எப்போ சண்டை குறையுதோ, எப்போ அவன் மேலே இருக்க கோபம் குறையுதோ, டேங் மாயாக்கிட்டே வந்துடுவான். குழந்தையிலேருந்து மாயாவை விரும்பினவன் எப்படி உன்கிட்ட வருவான், உன்கிட்ட இருப்பான். எப்போ மாயா மேலே கோபம் குறையுதோ மாயாக்கிட்ட வந்துடுவான். உனக்கும் உன் பிள்ளைக்கும் தான் கஷ்டம். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உன் குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு உனக்கு ஏற்ற மாதிரி யாரையாவது பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணு, டேங்கை விட்டு ஒதுங்கிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி. நான் நம்ப மாட்டேன், முதல்ல என் ஹஸ்பண்ட் வரட்டும், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டி நீங்கள் எல்லாம் மீறி போயிட்டீங்க, வெளியில் போங்க ரூமை விட்டு, நான் அங்கிள்கிட்ட உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஓங்கி ஸ்லாப் பண்ணிட்டாங்க வைனோட சீக்ஸில் ஆண்டி. அப்படியே போய் சைடில் உட்காந்துட்டாங்க வைன். உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான ஸ்லாப் அது, பயங்கர பெயினாக இருக்குது. அப்பா ஆண்டி போதும் நிறுத்திக்கோங்க, நீங்கள் பெரியவங்கன்னு சொல்லிவிட்டு நான் மரியாதையாக அவங்கக்கிட்ட நடந்துக்க பார்க்குறேன். இங்கேருந்து வெளியில் போங்க, நான் இந்த வீட்டோட மருமக. உங்களுக்கு எந்த அளவு இந்த வீட்டில் உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குது. மிஸ்டர் கிம் அந்த உரிமை எனக்கு கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் கிம்மோட பையன் கிம் டேயாங்கும் அந்த உரிமை எனக்கு கொடுத்துருக்காங்க. மரியாதையாக வெளியில் போங்க என் ரூமை விட்டு அப்படின்னு கத்துறாங்க வைன். டேயாங்கோட மம்மிக்கு இன்னும் இரிட்டேட்டிங் ஆகுது. ஏய் ஏதோ பண்ணி என் பையனை உன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னு பேசுறியா நீ, உனக்கு இருக்குது, ஏய் காட்டுறீங்க அதை அப்படின்னு சொல்கிறாங்க மாயாவை பார்த்து டேயாங்கோட ஸ்டெப் மாம். மாயா அப்போ தன்னையும் டேயாங்கையும் வச்சு ஃபேக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை வைன்கிட்ட காட்டுறாங்க. வைன் அப்படியே ஃபோனை வாங்கி கவனித்து பார்க்குறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. அப்படியே ஃபோனை கீழே போட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க பெட்டில். பார்த்துக்கிட்டீல, இந்த அளவுக்கு லவ்லியான மூமெண்ட்டை டேயாங் மாயா கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். இதுவே இப்படி இருக்குன்னா இன்னும் மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்துக்கோ. வெக்கப்பட்டுக்கிட்டு மாயா வீடியோ எடுக்கலை, பிகினிங்கில் வீடியோ எடுத்துகிட்டு விட்டுட்டான். இதுக்கப்புறம் சொல்லு, என் மாயாவோட குழந்தைக்கு யார் டேடியாக இருக்க முடியும்னு நான் சொல்லி இதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்க வேண்டாம். மானம் மரியாதைன்னு உனக்கு கொஞ்சமாவது இருந்ததுன்னா டேயாங்கை விட்டுட்டு உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்துக்க பாரு. இல்லை டேயாங்கோட சொத்து ரொம்ப உனக்கு முக்கியமாக படுதுன்னா இந்த கேவலமான லைஃப்பில் உட்காந்துக்கோ. இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் டேயாங் மாயா கூட. மாயாவை தான் சின்ன வயசுலேருந்து அவன் விரும்பினா உனக்கு நல்லா தெரியும். இந்த சண்டை மாறினதுக்கப்புறம் மாயாக்கிட்டே வந்துடுவான் டேயாங். அப்போ நீ எந்த லெவலில் இருப்ப டேயாங் முன்னாடின்னு யோசிச்சுக்கோ. வந்துட்டா, ஸ்டமக்கில் குழந்த இருக்கான், இந்த வீட்டு மருமகளாம், எனக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. பே நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கூட்டிகிட்டு அங்கே கிளம்பிட்டாங்க டேயாங்கோட மம்மி. வைனுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே எதுவுமே பேச முடியாமல் ஒரு பதட்டத்தோடு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ, நான் ரொம்ப நம்பினேன் மிஸ்டர் கிம்மா, ஆனால் இப்படி சீட் பண்ணியிருக்காரா என்னைய. ஐயோ, நான் என்னோட ப்ரீஷியஸான ஒன்று அவர்கிட்ட கொடுத்துட்டேன். கேவலமாக இருக்குது என்னை நினைக்கும் போது. என்னை சுத்தமாக பிடிக்காத ஒரு பர்சன் ஒரு மாதம் என் கூட அன்பாக பழகுறாருன்னு நான் இந்த வேலையை பார்ப்பேனா? ஐயோ, என் குழந்த பிறந்து தன்னோட டேடி இவ்வளோ கேவலமானவர்னு தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படும். நான் என்ன பண்ணுறது? இவரை நம்பி நான் எப்படி குழந்தை பெற்றுக்கிறது? என் குழந்தைய எப்படி நான் பெரியவங்களா வளர்க்குறது? ஐயோ போச்சு, என் லைஃபே போச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க வைன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.